இதெல்லாம் பார்க்கல ஒரு ஆளுக்கு கூட கோவம் வரலையான்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு இங்கேருந்து அதை பார்க்கும்போதே எனக்கு கோவம் வருது. ஏன்னா தண்ணியில் வந்து அந்த வேஸ்ட்டு தட்டி விட்டுட்டு போனால் அந்த தண்ணியை குடிக்கிற மக்களுக்கு என்ன ஆகும்ன்ட்டு தெரியும் சரிங்களா. இப்போ ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பள்ளியோ இல்லை ஒரு தவளையோ ஏதோ ஒன்று செத்து கிடக்க அந்த தண்ணி எடுத்து நம்ம குடித்தா என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது ஒரு 7 டன் பொருளை தண்ணியில் கலந்து வச்சுட்டு தட்டி விட்டு போயிட்டாங்கன்னா அதை குடிக்கிற மக்கள் என்ன நிலைமை ஆவாங்கன்னு அந்த தட்டினவனுக்கும் அறிவில்லை, தட்ட பர்மிஷன் கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொருளை உள்ள கொண்டு வர ஒருத்த பர்மிஷன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்குமே அறிவு இல்லை. நான் சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு நியூஸை தான் கொண்டு வரேன். ஸோ சவுதி அரேபியாவுக்கு வந்தவங்களும் சரி இல்லை வரப்போகிறவங்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபுல் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ அதேமாதிரி நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கார் டெலிவரியை பற்றி போட்டிருந்தோம். அது வந்து போட்டு அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருந்தான், பிரதர் அது நீங்கள் சொல்கிறத விட யாராவது கார் டெலிவரி பண்ணுறவங்க யாராவது சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரதர், அப்படி போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் அதேமாதிரி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணலாம். ஒரு கார் டெலிவரி பையன் கூட போயிட்டு அந்த டே ஃபுல்லாக ஒரு 1 டே ஃபுல்லாகவே அவங்க கூட கார்லேயே சுற்றிட்டு அவன் எப்படி ஆர்டர் எடுக்கான், என்னென்ன கஷ்டங்கள் படுறான்னு சொல்லி வீடியோ போடலான்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி போடலாமா வேண்டாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு நாள் காரில் போயிட்டு அந்த கார்லேயே ஃபுல்லாக சுற்றி அவன் எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறாரு அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஏன்னா இது வந்து முக்கியமாக எனக்குமே இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா சரி அடுத்த மாதம் ஊருக்கு வந்துடலாம், ஜூலையில் வந்து ஊருக்கு லீவுக்கு போடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு கம்பெனி லீவ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 59 லீவ் இருக்குங்க. ஸோ 2 மாதத்துக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவ் இருக்குது, கம்பெனி லீவு. ஸோ நான் அப்போ என்ன நினச்சேன்னா சரி ஜூலையில் ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டேன். ஆனால் அதில் தான் ஒரு பெரிய ஆப் வச்சுட்டாங்க கம்பெனியிலேருந்து. ஸோ அது என்ன நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சவுதி அரேபியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்லை இங்கேருந்து ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எனக்கு நடந்ததை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதேமாரி இருந்துச்சுன்னா பார்த்து கவனமாக இருந்தேங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரியில் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்தேன் சரிங்களா. எனக்கு வந்து டிசம்பர்லேயே 2022 டிசம்பர்லேயே விசா வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, டிக்கெட்லாம் போட்டாங்க. நான் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜனவரியில் வந்து 20 இங்கே வந்தேன். ஸோ அப்போது எனக்கு 2 வருஷம் விசா தான், 2 வருஷம் அக்ரிமெண்ட் விசா. அந்த 2 வருஷத்தில் நம்ம வெக்கேஷன்லாம் போனோம்னா ரொம்ப கஷ்டம், யாராவது சிக்னேச்சர் போடணும், பேமெண்ட் கட்டணும், அந்த மாதிரி இருக்கும். அதுமாதிரி எக்ஸிட் ஆகிறேன், அந்த 2 வருஷத்துக்கு இடையில நான் எக்ஸிட் ஆகிறேன், மாறி போகிறேன், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம வந்து கம்பெனிக்கு கஃபாலை கட்டிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா, ஒரு பேமெண்ட் கட்டிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டேன். ஸோ 2025 ஜனவரியில் என்னோட விசா முடிஞ்சிருச்சு. இல்லை சரி 2026 ஜனவரியில் என்னோட விசா முடிஞ்சிருச்சு. பட் நான் உள்ளே போனேன், காமிக்கலான்னு பானேன், அதுக்கு மட்டும் ஆர்டர் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது என்ன வடிஞ்சாப்பில் இருக்குது, இங்கே டேமேஜ் ஆன மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் அங்கே கொண்டு போய் கொடுத்து அவன்ட்டு அடி வாங்குறாக்கா. இங்கே வருங்க சிந்தி இருக்குது, கோரி ஊற்றும் போதுன்னு நினைக்கேன். சரி பரவாயில்ல, உள்ளே போய் காமிக்கலான்னு போனேன், அதுக்கு பொருள் அவனே ரெடி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ரெடி பண்ண லேட் ஆனால் கூட உள்ளே போய் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு. பட் காமிக்க முடியலை, தவறாக எண்ணாதீர்கள். அடுத்த வாட்டை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் ஆர்டரு. ஸோ 40 ரியாலு சரிங்களா. ஆனால் கஸ்டமர் எவ்வளோ தந்திருக்காங்கன்னா 45 ரியால் தந்திருக்காங்க. ஸோ 5 ரியால் எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க டிப்பு அப்படின்னு சொல்லி. முக்காடு அப்படின்னு ஒரு சேனலுங்க ஃபேஸ்புக்கில் இருக்குது. முக்காடு அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதில் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வேல்ட் நியூஸு, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற நியூஸு, எல்லா நியூஸும் போடுவார். அதில் இன்றைக்கி ஒரு நியூஸ் போட்டிருந்தார். அவர் வந்து எப்போவுமே ஃபேக்கான நியூஸ் போட்டு நான் பார்த்த கிடையாது, கரெக்டான நியூஸ் தான் போடுவார், கரெக்டாக தான் பேசுவார். ஸோ இன்றைக்கி வந்து 7 டன் சரிங்களா, 7000 கிலோ. ஸோ அப்படின்னா 7 டன் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. என்னென்னா மெடிக்கல் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு கழிவு, அந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் வெட்டி எடுக்கிற கழிவுலாம் இருக்குது பார்த்திங்களா, ஆட்டு மாடோட வேஸ்ட்டு, அதை வந்து சாக்கில் கெட்டி 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 தமிழ்நாட்டுக்குள்ளே கேரளா கொண்டு வந்து போட்டிருக்கு சரிங்களா. போட வந்திருக்கு, ஒரு ஆற்றுல வந்து போட்டு விட்டு போயிடலான்னு சொல்லி வந்திருக்காங்க. அதை யாரோ சில பல ஆட்கள் பிடிச்சி தடுத்துட்டாங்க, அந்த விஷயத்தை தடுத்துட்டாங்க. ஓகே, ஆனால் அவர் வீடியோவில் இது அப்லோட் பண்ணியிருக்காப்புல. நான் இப்போ தான் பார்த்தேன், அது பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு சரிங்களா, உண்மையாக கோவம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா
நம்ம கிட்ட வந்து வெட்டிட்டு போகிற பொருளை ஐ மீன் மலையோ மண்ணோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த குழியை நிரப்புறதுக்கு இது வேணும் பார்த்தீங்களா, அதனால தான் எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் அதை வந்து இது தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குற ஒரு ஆளுக்கு கூட கோவம் வரலையான்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு இங்கேருந்து அதை பார்க்கும்போதே எனக்கு கோவம் வருது. ஏன்னா தண்ணியில் வந்து அந்த வேஸ்ட்டு தட்டி விட்டுட்டு போனால் அந்த தண்ணியை குடிக்கிற மக்களுக்கு என்ன ஆகும்ன்ட்டு தெரியும் சரிங்களா. இப்போ ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பள்ளியோ இல்லை ஒரு தவளையோ ஏதோ ஒன்று செத்து கிடக்க அந்த தண்ணி எடுத்து நம்ம குடித்தா என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது ஒரு 7 டன் பொருளை தண்ணியில் கலந்து வச்சுட்டு தட்டி விட்டு போயிட்டாங்கன்னா அதை குடிக்கிற மக்கள் என்ன நிலைமை ஆவாங்கன்னு அந்த தட்டினவனுக்கு அறிவில்லை. தட்ட பர்மிஷன் கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொருளை உள்ளே கொண்டு வர ஒருத்தர் பர்மிஷன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்குமே அறிவு இல்லை. நான் அந்த நியூஸை பார்க்க கோவம் வந்துச்சு, அதை பற்றி பேசலான்னு தான் தோணுச்சு சரிங்களா. திட்டி போடணும், ஒரு வீடியோ திட்டி போட்டுருணுன்னு தான் நினச்சேன் நம்ம தமிழ்நாட்டு அரசை. ஆனால் இது இந்த அரசாங்கம் நடக்கும்போது மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே ஆட்சியிலேருந்து இது இருக்குது சரிங்களா. செங்கோட்டை வழியாக வந்து பொருளை தட்டிட்டு போகிறது இருக்குது, பாலக்காடு வழியாக கோயம்புத்தூர்ல வந்து தட்டிட்டு போகிறவங்க இருக்காங்க, மாட்டோட கழிவு ஆட்டோட கழிவு அந்த மாதிரி விஷயங்கள், கோழி பண்ணையோட இந்த இது எல்லாத்தையும் தட்டிட்டு போகிற ஆட்கள் அப்போ இருந்தே இருக்காங்க. அது விஜயோட ஆட்சியில் தான் அப்படி நடக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ இப்படி நடக்குன்னு தெரிஞ்சதுனால விஜயோட ஆட்சி நம்ம ஒரு மாற்றம்னா எல்லாரும் மாற்றத்துக்காக ஆசைப்பட்டீங்க. ஸோ விஜயோட ஆட்சியில் கூட கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம், கவர்மெண்ட் வேலை. இதுதான் வேலை. எப்பா செக் போஸ்ட் பக்கத்தில் உங்களோட வேலையை தான் வர்ற லாரியை செக் பண்ணுறதா உங்கள் வேலை. கவர்மெண்ட் வேலையை அலௌன்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு டீமை போட்டு அது கொஞ்சம் ஆள் எடுத்து போடலாம். இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி கொஞ்சம் ஆள் இருக்காங்க, அதுமாதிரி சுங்கச்சாவடிக்கு எப்படி கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி அவுட் சைடில் போகிற லாரிக்கும் வர்ற லாரிக்குமே. ஏன்னா நம்மளை இங்கேருந்து எதையோ ஒன்று போய் தட்டாமலாம் இருக்க மாட்டாங்க, இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு. ஸோ அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்ற லாரியை எல்லாத்தையும் செக் பண்ணுற மாதிரி ஒரு டீமை அரேஞ்ச் பண்ணி அந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுத்தா வேலை இல்லாத ஆட்களுக்கு அதில் ஒரு வேலை கிடைக்கும் சரிங்களா. அந்த மாதிரி வந்து செக் போஸ்ட் நிறைய இடத்துல வைக்கலாம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இந்த சைடு பாலக்காடு கோயம்புத்தூர் வரை கொண்டு போகலாம். அதேமாதிரி மேலே கர்நாடகாவை சுற்றி அதை நம்மளை சுற்றி இருக்க எல்லா இடமும் ஒரு அரண் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு பார்டருக்கு 2 பேர்னு விடணும்லாம் இல்லை, ஒரு 10 பேர் விடுங்க சரிங்களா. 20 பேர் 10 பேர் சுழற்சி முறையில் போட்டு அவங்கள பார்க்கலாம். காலையில் ஒரு டியூட்டி, நைட் ஒரு டியூட்டி, 24 hours வர எல்லா லாரியும் செக் பண்ணுற மாதிரியோ இல்லை எல்லா ட்ரக்கையும் செக் பண்ணுற மாதிரியோ ஒரு அலௌன்ஸ் பண்ணலாம். அதனால டிராஃபிக் ஆனாலும் ஆகட்டும். ஏன்னா இந்த மாதிரி கேவலமான ஒரு எண்ணத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு போய் எல்லாத்தையும் தட்டலாம், குப்பையை தட்டலாம், கொழுப்பை தட்டலாம், எதெல்லாம் தட்டலான்னு வர்றவங்களுக்கு நம்ம காமிக்கணும் பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் தட்ட முடியாதா அப்படின்னு இந்த ஆட்சியில் இருக்கவங்க பண்ணலாம். சரி தட்ட விட்றீங்களோ விடலையா அது விடுங்க, நான் அதான் சொல்கிறேன். தட்ட விட்றீங்க விடல, பர்மிஷன் கொடுக்குறீங்க கொடுக்கல, ஆனால் அதை செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமை போட்டிங்கன்னா சரிங்களா. ஒவ்வொரு பார்டருக்கும் ஒவ்வொரு 50 பேர், ஒரு சூப்பர்வைசர், ஒரு டிஎல், இந்த மாதிரி ஒரு டீமை போட்டுட்டு ஒவ்வொரு இடத்துல ஒரு 50 100 போட்டு நீங்கள் சுழற்சி முறையில் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் வேலையாவது உங்களால் கம்மி பண்ண முடியும். ஐ மீன் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கான வேலையை சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்டரில் கொஞ்சம் பேரை விட்டு லாரியை செக் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் வேலை மாதிரி நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா நிறைய பசங்க வெளியே போய் எங்களை மாதிரி கஷ்டப்படணுன்னு இருக்காது. உள்ளூர்லேயே சொந்தமாக கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரி போலீஸ் மாதிரி இருக்கும். நம்ம நாட்டுக்குமே நம்ம மாநிலத்துக்குமே எந்த ஒரு தப்பும் நடக்காது. ஸோ அதை பண்ணலாம். அதேமாதிரி இந்த குளம் ஏரி இந்த மாதிரி விஷயத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக இல்லை இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணுறதுக்காக ஒரு டீம் ரெடி பண்ணி அந்த டீமுக்கும் ஆட்களை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களை தமிழ் ஆட்களை சரிங்களா. தமிழ்நாட்டுக்காரங்கன்னா இப்போ எல்லா ஸ்டேட்காரங்களும் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, தமிழ்நாட்டில் தமிழ்காரங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து நிறைய திண்டாட்டம் இல்லாமல் இருக்கும். கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அது மூலமாக லாபம் வரும் நிறையா. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டு. ஆனாலும் நம்ம சொன்னாலும் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் நடக்க தான் செய்யும். தமிழ்நாட்டில் குப்பை விழுறது உள்ள தான் செய்யும். தண்ணி வராதது வராமல் தான் இருக்கும். நம்ம மட்டும் கரண்ட் கொடுப்போம், காய்கறி கொடுப்போம், அரிசி கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். அவங்க குப்பையை கொடுப்பாங்க, ஆட்டு கழிவை கொடுப்பாங்க, மாட்டு கழிவை கொடுப்பாங்க, மனுஷன் கழிவை கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இங்கேருந்து மழையை எடுப்பாங்கோ, எல்லாம் நடக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி அதுக்கு இப்போ சிங்கப்பெண் பாதுகாப்பு படைங்கிறதுல நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடச்சிருக்கும், சந்தோஷம். அதே மாதிரி ஆண்களுக்கும் சில பல வேலைகளை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா படிச்சுட்டு வர நிறைய பேருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்னோட மன கஷ்டத்தை நான் இதில் வெளியே கொட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இந்த யூடியூப் வீடியோ கிடச்சிருச்சுங்க எனக்கு. ஸோ வந்து 9வது ஆர்டரு முடிச்சிட்டேன். பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிச்சனில் தான் 10வது ஆர்டரு.
அது ரெடியாக கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால் சரி இங்கே சாப்பிடலான்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன். பிரதர்ஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்குறேன், இது ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த ஆர்டர் எடுக்க போகலாம். ஓகே வாங்க போகலாம். இது என்ன எக்ஸ்ட்ரா ரைஸ் கொடுத்துருக்கான். ஸோ ரைஸு, அதுக்கப்புறம் சாலடு, அப்புறம் பீஃபு, அப்புறம் பானிதால், அப்புறம் எக்ஸ்ட்ரா ரைஸு, அப்புறம் ஒரு தண்ணி பாட்டில்.